சந்தோஷமாயிருக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து உங்களோடு கூட ஒரு 5 காரியத்தை இன்றைக்கு சுருக்கமாய் நான் பேசலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஜெபத்தோடு கூட நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இடைபட ஆயத்தமாய் அவர் காணப்படுகிறவர். முதலாவது காரியம், வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அடிக்கடியாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது வழக்கமான ஒரு செயல். வழக்கமாய் அவர் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து போனார் என்று வேத வசனத்திலே நான் வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். 16வது வசனத்தை வாசி. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. போதும். அப்ப அவருடைய வழக்கம் என்ன? இந்த உலகத்தில் ஜெப ஆலயத்திற்கு போவது கிறிஸ்துவினுடைய வழக்கமாய் காணப்பட்டது. நம்முடைய வழக்கம் எப்படிப்பட்டது? சற்று யோசிப்போம். சில பேர் வழக்கத்தின்படி வந்து விட்டு போகிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல. வழக்கமாய் கடந்து வருவதற்கு சில நோக்கம் உண்டு. அது என்ன என்பதை நான் உங்களோடு கூட பரிமாறும்படியாய் நான் விரும்புகிறேன். 56ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 56ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஏசாயா, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டதாய் இருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஏன் வழக்கத்தின்படி தேவாலயத்திற்கு போனார் என்று சொன்னால், இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவ்விதமாயிருக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப கர்த்தருடைய வீட்டுக்கு செல்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சங்கீதக்காரர் 122ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? அநேகருடைய கரம் உயரப்படுகிறது இல்லை. நமக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறதுக்கே மகிழ்ச்சியோடு தான் வருகிறேன். ஏன்னா கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 100ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் என்ன செய்து மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை என்ன செய்வோமா? துதிப்போம். 2வது வசனத்தில் சொல்கிறார், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட. அப்ப உள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன தேவை? மகிழ்ச்சியோட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதுவும் எப்படி பிரவேசிக்க வேண்டும்? வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பின்பு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை சற்று கவனிப்போமானால், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு என்ன செய்து ஆராதனை. ஆராதனை செய்வதற்கு தேவ சமூகத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இயேசுவும் தம்முடைய வழக்கத்தின்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார். பிரவேசித்தவர் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனம் 21ஆம் அதிகாரம் மத்தேயு 13வது வசனத்தில் என்னுடைய வீடு என்று சொல்கிறார். போதும்.
யாருடைய வீடு? இது என்னுடைய வீடு. அதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்லுவார், அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீடு. அப்ப கர்த்தருடைய வீடு யாருடையது? பிதாவினுடையது. இப்ப அது யாருக்குரியதாய் இருக்கிறது? குமாரனுடையதாய் காணப்படுகிறது. அந்த வீடு எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் ஏராளம் பார்க்கலாம். அருமையானவர்களே, அந்த வீடு எப்படிப்பட்டது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 6வது வசனம் வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராய் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்த நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாம் தான் யாருக்கு வீடாயிருப்போம்? பாரு, முதலாவது தேவனுடைய வீடு என்று சொன்ன பிதாவின் வீடு. அது யாருடைய வீடாயிருக்கிறது? கிறிஸ்துவுக்கு வீடாய் காணப்படுகிறது. அந்த வீடு யார் என்று சொன்னால் நீங்களும் நானுமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறோம்? நானே கர்த்தருடைய வீடாய் காணப்படுகிறேன். அதனால்தான் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்க முடியும். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தையை 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் எந்த வீடும் ஒருவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். அப்ப நாம் தேவனுடைய வீடாயிருக்கும்படிக்குத்தான் நாம் அவரால் என்ன செய்யப்பட்டவர்கள்? உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். இந்த வீட்டைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டுகிறவராய் காணப்படுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசி. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக கூட்டி, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு. அப்ப யார் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது? தேவன் காணப்படுகிறார். இந்த ஆலயம் தேவனுடைய வாசஸ்தலம், அவர் தங்கி இருக்கிற ஸ்தலம். நாமே அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாக கூட்டி என்ன செய்யப்பட்டு வருகிறோம்? கட்டப்பட்டு வருகிறோம். ஆயினத்தான் பவுல் சொன்னார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன செய்வார்? யார் தேவனுடைய ஆலயம்? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் என்ன செய்வதில்லை? வாசமாயிரார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்படி இருக்காயா கர்த்தருடைய வசனம்? வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் அவர் என்ன செய்வதில்லை?
வாசம் செய்வதே இல்லை. அடுத்த வசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்க தக்க ஸ்தலம் எது? தேவன் மனுஷனிடத்துல வாசம் பண்ண என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எங்கே வந்து கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருக்க என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நமக்குள்ளே தங்கி இருக்க அவர் விரும்புகிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 5 காரியங்கள். முதலாவது காரியம், அந்த 21ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 21 நான் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்புமா 12, 13 வசனங்களை. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை. அப்ப முதலாவது அவர் செய்த காரியம் என்ன? ஆலயத்தை சுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். நல்ல கவனிங்க, நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். இந்த ஆலயம் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டியது கர்த்தர் விரும்புகிறது. முதலாவது நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டியதாயிருக்கிறது. நம்மிலே காணப்படுகிற பாவம், அக்கிரமம், மீறுதல் இவைகளெல்லாம் நீங்க கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாய் சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது போல, தேவனே நீர் என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஏன் சுத்திகரிப்பை விரும்புகிறார் என்றால், அங்க வசனம் சொல்லுகிறது, லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்ததின் நோக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவர். பரிசுத்தராய் இருந்தால் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் கர்த்தருடையவர்களாய் காணப்படுகிறோம்? பரிசுத்தம் உள்ளவன் கர்த்தருடையவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். என்றோ ஒரு நாளிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம் என்கிற நிலைமை அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில, பிலிப்பியர் 2:12 வலது கை பக்கம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்கள்? பிரயாசப்படுங்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஏன்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் தூரத்தில் அல்ல.
ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பாவம் கர்த்தர் முதுகுக்கு பின்னாக எரிந்தார் என்றும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்மை விட்டு விலக்கினார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. அசுத்தம் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகம், முன் ஒருபோதும் இல்லாத நிலையில இன்றைக்கு பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், பாவம் நம்ம என்ன செய்கிறதாம்? நெருக்கிறது. உட்புகும்படியாய், நம்மை அசுத்தப்படுத்தும்படியாய், நம்மை பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாய் பாவம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணும்? தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. வேகமாய் ஓடுவதல்ல, பொறுமையாய் நாம் ஓட வேண்டும். ஓட்டக்களத்தில் பந்தய பொருளை பெறுவதற்கு அவரவன் வேகமாய் ஓடுவான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில வேகம் அல்ல, விவேகத்தோடு ஓட வேண்டியது அவசியம். மெதுவாய், இந்த வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி பொறுமையோடு கூட நாம் என்ன செய்யணும்? ஓட வேண்டியது அவசியம். அப்ப சுத்திகரிக்கப்படுவது எவ்வளவு மேன்மை. அதனால்தான் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏன் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறோமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன எப்படி இருப்பதாக? குற்றமில்லாததாய் இருப்பதாக. அதில் யாதொரு குற்றப்படுத்துதலும் காணப்படக்கூடாது, பாவம் இல்லாதபடிக்கு. அருமையானே, அந்த பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் முதலாவது எருசலேமின் தேவாலயத்தில் நடப்பிக்கிறவராய் காணப்பட்டார். வேதத்தில் அநேகர் ஆலயத்தை சுத்திகரித்தவர்கள் உண்டு. வேத வசனத்தை வாசிப்போமானால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? 29:7. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபங்காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து பாருங்க, கர்த்தருடைய ஆலயம் எண்ணமற்று போயிற்று. எசேக்கியாவுக்கு முன்னே இருந்த ராஜாக்கள் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்தார்கள்? பூட்டி போட்டு விட்டார்கள். ஒருவர் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் எசேக்கியா வந்த பிற்பாடு அவன் செய்த காரியம் வசனத்தில் வாசிக்கும் போது 3ஆவது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷத்தில் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை என்ன செய்தான்? அப்ப கதவு திறக்கப்படாவிட்டால் ஒருவன் உள்ளே பிரவேசிக்க முடியாது. கதவுகளை திறந்து விட்டான். ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள போய் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டிருந்தது? அங்கே உள்ளே இருந்த பனிமுட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு காணப்பட்டது. நீங்க வசனத்தை வாசித்தால் 15ஆவது வசனம் 16ஆவது வசனத்துல தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார். அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து
வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை உள்ளவனாய் காணப்படுகிறார். ஏன் தெரியுமா? அது பூட்டி போடப்பட்டபடியினாலே நீங்க வாசித்த 8வது வசனத்தின்படி உங்கள் கண்கள் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவாலயம் ஆகிய இந்த சரீரம் ஆவி ஆத்துமா முழுவதும் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக என்று சொன்னாரே. பேதுரு சொல்லும்போது நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். ஆங்கில வேதாகமத்தில் நடக்கை என்ற வார்த்தைக்கு கான்வர்சேஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, கான்வர்சேஷன் என்றால் நம்முடைய உரையாடல். ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிறோமே, அந்த உரையாடல். வசனத்தில் நான் வாசிக்கும் போது மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வார்கள்? பேசிக்கொள்வார்கள். இருங்க, எடுத்திருக்குமா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்லா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 16வது வசனம் மறுபடியும் நான் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாரா? எப்படி கேட்பார்? இப்ப நம்ம பேசுற பேச்செல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு? கவனித்து கேட்கிறாரு. நம்ம எப்படி பேசுறோம்? அசுத்தமான வார்த்தை பேசுகிறோமா? கெட்ட வார்த்தை பேசுகிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை பேசுகிறோமா? அப்படியே வம்பும் புத்தீனமும் எடுத்து வாசிக்கலாமா? எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும். யாருக்குள்ளே? யாருக்குள்ளே? அங்க இருக்கிற வசனத்தை அப்படியே சொல்லுங்க. யாருக்குள்ள? யாரெல்லாம் பரிசுத்தவான்கள்? பரிசுத்தவான்கள் என்று நிச்சயம் உடையவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சும்மா சொல்லக்கூடாது, கர்த்தர் பார்க்கிறார். நல்லா கவனிங்க. நாம் பரிசுத்தவான்களானால் நம்முடைய ஜீவிதத்தில் எது இருக்கக்கூடாது? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? சொல்லப்படவே கூடாது. அடுத்த வசனம், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும். எப்படிப்பட்டது? எதுங்க தகாதது? வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம். இதெல்லாம் என்னது? தகாதவைகள். பின்ன எதுதான் தகும்? ஸ்தோத்திரம் செய்தலே. அப்ப நம்ம கரைப்படுத்துவது எது? நம்முடைய நாவே. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18:22 கீழே இருக்கும் வசனம். ஜீவனும் 21ஆமா வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள். உங்க நாக்குல என்ன இருக்கு சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க எங்க நாக்குல மச்சம் இருக்கு ஐயா.
சில பேர் சொல்றாங்க அந்த பொம்பளை நாக்கு, கருப்பு நாக்கு, அவ வாயில விழுந்தா என்ன செஞ்சிருவான், அவ்வளவுதான், க்ளோஸ். ஆனா உங்க நாக்குல என்ன இருக்கு? வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தர் கவனித்து கேட்கிறாரே நம்முடைய உரையாடல்களை, நம்முடைய சம்பாஷணைகளை, நான் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து கேட்கிற கர்த்தர். நம்ம எப்படி பேசணும், எப்படிங்க பேசணும்? வாசிப்போமா? பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தை எப்படி இருக்கட்டும்? சொல்லுங்க. அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ரத்தன சுருக்கமா. அருமையானே, சில பேர் சொல்றாங்க பாருங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்துச்சுன்னு. நம்ம வார்த்தை அப்படி இருக்கா? மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக என்ன செய்யுங்கள், பேசுங்கள். முதலாவது நம்முடைய சுத்திகரிப்பு மிக அவசியம். இரண்டாவது, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்க கேட்டோம். 13வது வசனம், மத்தேயு 21:12. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். எது? அவருடைய வீடு. நாம் நம்மிடத்தில், நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோமா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறோமா? போராடி ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபம் எந்த அளவிற்கு காணப்படுகிறது? ஜெப வாழ்க்கை மிக மிக கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. இயேசு சொல்லுகிறார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் எப்படிப்பட்டது? ஜெப வீடு என்று சொல்லப்படும். 56ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஏசாயா 56:7 வாசிப்போமா? நான் என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும். யாருக்கு சொல்லுங்க? சகல ஜனங்களுக்கும் என்னன்னு சொல்லப்படுமா? அப்ப நாம் யாரா இருக்கிறோம்? நம்ம ஜெப வீடா இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் ஜெப வீடாய் நாம் காணப்பட வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 11:17. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும். பார்த்தீங்களா? சகல ஜனங்களுக்கும் என்று அங்கு எழுதப்பட்டது. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எல்லா ஜனங்களுக்கும். என்ன சொல்லப்படுகிறது? ஜெப வீடு. நாம் ஜெபிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் ஜெப வீட்டிலே நம்ம என்ன செய்வார்? மகிழ பண்ணுகிறவராய் காணப்படுவார். ஜெப வீட்டுக்கு வருகிற ஒருவரையும் துக்கத்தோடு அனுப்புகிறவர் அல்ல. அவர்களை மகிழ்ச்சியினாலே நிரப்பி அனுப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு எதுக்கு போனாங்க? சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கா அல்ல. அந்த வசனத்தினுடைய துவக்கமே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம்.
அவங்க நேரத்தை குறித்து வைத்திருந்தால் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நாம் குறிக்கிற நேரத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் காத்திருப்பார். என் பிள்ளைகள் என் சமூகத்திற்கு வருவார்கள், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். நான் அந்த விண்ணப்பத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்டு அவர்களுக்கு பதில் தர வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டே, நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கும்படி அதை பரிசுத்தமாக்கிறேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் எங்கே இருக்கும்? கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் என்ன செய்கிறது? கர்த்தருடைய ஆலயத்திலே ஜெபிக்க வந்தால் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறவர்? நோக்கி பார்க்கிறவர். அதனால்தான் அவர் கண்களை திறந்தவைகளும். அடுத்து என்ன செய்கிறாராம்? என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்புதான் சங்கீதத்தை வாசித்தோம். 34ஆம் சங்கீதத்தில் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான் கூப்பிடுகிறத கர்த்தர் என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். 34ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். அங்கே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு என்ன செய்கிறது? திறந்திருக்காயா? கர்த்தர் எனக்கு ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறதே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்கவே இல்லையா? அல்ல. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பானது. அவனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனால் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் அவனை என்ன செய்கிறவர்? நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு என்ன செய்திருக்கிறது? திறந்திருக்கிறதே. எத்தனை நேரம் ஜெபம் பண்ணோம்? எவ்வளவு நேரம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டோம்? கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். ஒரு நாள் ஜெபம் பண்றோம், ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட்டதும் ஜெபம் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நேரம் போனது போல தெரியும். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போமா? திறந்து பார்த்தா 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அல்லையா? ஜெபிக்கிறதற்கு ஒரு முறை உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் முதலாவது முழங்காற்படியிட்டு கர்த்தரை முதலாவது துதிக்க வேண்டும். கொஞ்ச நேரம் துதித்தால் அடுத்தது நாம் செய்ய வேண்டிய காரியம் பாவ அறிக்கை. பாவ அறிக்கை செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கர்த்தருக்கு நேராக என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணுமே. ஆயினத்தானே கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை இருதயங்களை நிறைக்குமே. இப்ப கர்த்தரை நோக்கி எவ்வளவு ஜெபம் பண்றோம். எலியா
ஜெபம் பண்ணான். அவன் ஜெபம் ரிவர்ஸா இருந்துச்சு. எல்லாரும் மழைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவன் சொன்னது என்னது? ஆண்டவரே மழை பெய்யாதபடிக்கு அவன் என்ன செய்தானா? கருத்தாய் ஜெபம் பண்ணான். ஒரு நாளா 3 வருஷமும் 6 மாதமும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். சாப்பிட வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது அவன் வேலை, வேற ஒன்றும் அல்ல. நல்லா சாப்பிட வேண்டியது, கர்த்தர் அவனுக்கு முன்பதாய் வைக்கிற ஆகாரத்தை சாப்பிட வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆகாபிடத்தில் சொல்லி வந்திருக்கிறேன், மழை பெய்யவே கூடாது, பனி பெய்யவே கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாரா? ஜெபத்தை கேட்டார். 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவே இல்லையே. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? கருத்தா ஜெபம் பண்றோமா? ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணுவோமா, அதை விடாமல் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அங்க மறுபடியும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் எலியா என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அது கூட பெரிய ஜெபம் பண்ணல, சாதாரண ஒரு ஜெபம். தேவனே என்னை என்ன செய்தருளும், கேட்டருளும் கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணி விட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. அதற்கு பிறகு கர்மேல் பர்வதத்தினுடைய உச்சியில தன் முகம் முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபம் பண்ணான். தன் வேலைக்காரனை பார்த்து, போய் சமுத்திர முகமாய் பார்த்து வா, ஒரு அடையாளம். அவன் போய் பார்த்து விட்டு ஒண்ணு இல்லையா, 6 முறையும் ஒன்று இல்லை என்று சொன்னான். ஆனால் எலியா விடவில்லை, மறுபடியும் ஜெபம் பண்ணான். கர்த்தரின் ஜெபத்தை என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். அதை கேட்டுதான் 3 வருஷம் மழை வரல. மறுபடியும் நான் ஜெபம் பண்ண, அக்கினி இறங்கிற்று. இப்ப மழைக்காக ஜெபம் பண்ணினான். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்டது, பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. யோசித்து பாருங்க, அங்கே சமுத்திரமுகமாய் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது. அவன் சொல்லுகிறார், என் காதுகளிலே பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஆகையால் ஆகாபே, நீ ரதத்தை பூட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு என்ன செய், போ. நல்ல கவனிப்போம். ஒரு தேவனுடைய மனுஷன், ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷன், ஆகாபுடைய ரதத்திற்கு முன்னாக என்ன செய்தான்? 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்பீங்களா? கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டும் ஆகாபுக்கு முன்பாக, ஆகாப் ரதத்திலே வருகிறார். ஆனால் எலியாவோ அதற்கு முன்னே என்ன செய்கிறான்? ஓடுகிறவனாய் காணப்படுகிற. காரணம் என்ன? கர்த்தருடைய கரம் அவன் மேல் காணப்பட்டது. இந்த காலை வேளையிலே அருமையான பாடல்களை பாடினோம், கர்த்தரை துதித்து. கர்த்தருடைய கரம் என் மேலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல் இருக்குமானால் நாம் கேட்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் ஈவாய் நமக்கு அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாரோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கோ. வசனத்தை வாசிப்போமானால் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. 6வது வசனம் வாசிங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாயிருந்தார். இருங்கம்மா, ஓடாதீங்க. இந்த எஸ்ரா தேவனாய கர்த்தர் மோசேயின் மூலமாய் அருளின நியாய பிரமாணத்தில் எப்படிப்பட்டவனாயிருந்தார்? நம்மள எத்தனை பேர் வேதத்தை ஒரு விசை வாசித்திருக்கோம்? ஒரு தடவை வாசித்தவங்க தெரியல. எனக்கு எல்லாம் கரமும் நல்லா உயர்த்துங்க. இன்னும் ஒரு தடவை கூட நான் வாசிக்கலையா? இன்னும் ஒரு அதிகாரம் கூட வாசிக்காத எத்தனை பேர் இருக்கீங்க?
நான் வாசிக்கிறையா. எது? கேலண்டர். நீங்க அடிச்சு கொடுத்துருக்கீங்க பாருங்க கேலண்டர். அதுல ஒவ்வொரு 4 வசனம் இருக்கு. போய் பார்ப்பேன், எனக்கு ஏற்ற வசனம் இருக்கு. அதல்ல, கிரமமாய் வாசிக்கிற ஒரு பழக்கம். வசனம் சொல்லுகிறது, எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்துல. இது மனுஷன் கொடுத்தது அல்லையா. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கவனிப்போம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்துல அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? தேர்ச்சி பெற்றவனாயிருந்தான். பாஸ்டர், ஐ எம் டூ பிஸி பாஸ்டர். காலையில் எந்திரிக்கிறது 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், சமையல் வேலையெல்லாம் செய்யணும், வேலைக்கு போகணும், பார்த்தீங்களா, நேரமே இல்லை பாஸ்டர். நீங்க நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டே இருங்க, நேரம் இல்லாமையே போகும். நம்ம தான் நேரம் கண்டுபிடிக்கணும். பைபிளை வாசிக்கிறதுக்கு எந்த நேரம்? எத்தனையோ எல்லா காரியத்திற்கும் நேரம் இருக்கு. கடை வீதிக்கு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு, சாரிய செலக்ட் பண்றதுக்கு. கடைக்குள்ள தேவி டெக்ஸ்டைல்ஸ்குள்ள போனா அத்தனை சேலையும் கீழே இருக்கும். இனி ஏதாவது இருக்கா? குடோன்ல தான் இருக்கு. அது எப்ப கொண்டு வருவீங்க? ஏமா நீ எடுக்கிற சேலை எடுக்கிறதுனா சொல்லு, நான் கொண்டு வரேன். அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலக்ட் பண்றதுக்கு நேரம் இருக்கு. ஒரு பிளவுஸ் பிட்ட எடுக்கிறதுக்கு எத்தனை நேரம் செலவு பண்றோம் கடையில்? நான் உண்மையே சொல்றேன். ஆனால் வேதத்தை வாசிக்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம். இரவும் பகல் அதை வாசித்தால், நாம் நேசித்தால் நமக்கு ஆசீர்வாதம் வருங்க. வசனம் சொல்லுது, நியாய பிரமாணத்தில் தேறின வேத பாரகனா இருந்தான், அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. வேதத்தை நீ வாசித்தால் கர்த்தருடைய கரம் மேல இருக்கு ஐயா. அந்த கரம் என்ன செய்யாதது? வசனம் சொல்லுகிறது, அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அங்க மறுபடியும் கீழே எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தது ஐயா. தயவு செய்கிற கரம். இன்னைக்கு ஏன் நமக்கு கர்த்தர் தரமாட்டேங்கிறாருன்னா, வேதத்தை விட்டுட்டோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வேதத்தை நீ மறந்தாய், ஆகையால் நானும். நீங்களே ஃபில்லப் பண்ணீங்க. யார மறப்பாரா? சொல்லுங்க. உன் பிள்ளைகளை மறக்காமல் காணப்பட வேண்டுமானால் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடு. 2வது காரியம், என்னுடைய வீடு என்று சொல்லி இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அது என்ன வீடா இருக்கிறது? ஜெப வீடு. 3வது காரியம் வாசிப்போம். 21:14 வாசிங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை என்ன செய்தார்? தேவனுடைய வீடு சுகமாக்குதலின் வீடு. நான் முதலாவது சொன்னேன், தேவனுடைய வீடு அவருடைய வீடு, அது நாம் தான் அவருடைய வீடா இருக்கிறோம் என்று. தேவனுடைய வீடு ஜெப வீடு. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் தேவை என்று சொன்னேன். நமக்காக மட்டும் நாம் ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? எதிர் வீட்டுக்காரருக்காக, பக்கத்து வீட்டுக்காரரா, இந்த பட்டணத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஜெபம் தேவைங்க. ஜெபம் இல்லாதபடிக்கு நாம் சுபிட்சமாய் வாழவே முடியாது. இன்றைக்கு உலகத்தில் பார்ப்பீர்களானால் பயங்கரமான சமாதானம் இல்லாத நிலைமை. விலைவாசி உயர்வுகள் கட்டுக்கடங்காதபடிக்கு உயர்ந்து போய்கிறது. பொருளாதார வீழ்ச்சி பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கிறோமா? ஒரு கிறிஸ்தவனால் தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஐயா. கிறிஸ்தவனால் தான் இந்த தேசத்துல சமாதானம் காணப்படும். நாம் ஜெபிக்காவிட்டால் நாசமாய் போய்விடும் தேசம். ஜெபிக்கிறோமா? 3வது காரியம், இயேசு தம்முடைய வீட்டுக்கு வருகிற ஒவ்வொருவரையும் என்ன செய்தார்? சுஸ்தமாக்கினார். வசனம் சொல்லுகிறது, அவர் குருடரும்
சப்பானிகளும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்களை அவர் என்ன செய்கிறார்? நல்ல கவனிங்க, இன்றைக்கு அநேக குருடர்கள் உலகத்தில் இருக்கிறார். கண்கள் இருக்கிறது, ஆனால் என்ன செய்யல? காணாதிருக்கிறார்கள். எதை காணாதிருக்கிறார்கள்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதின் கண்களை என்ன செய்திருக்கிறான்? கண் பார்வை இருக்கு, உலகத்தில் எல்லாம் பார்க்கிறார்கள், ஆனால் என்ன இல்லை? சுவிசேஷத்தினுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்களுக்கு என்னவாயிராதபடி, பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் அவருடைய மனதின் கண்களை என்ன செய்திருக்கிறான்? அவருடைய மனது குருடாக்கப்பட்டபடினால் தான் இந்த மகிமையான சுவிசேஷம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, அவருடைய மனதை என்ன செய்யும்? திறவும் என்று கேட்கிறோமா? எம்மாவூருக்கு போன சீஷரோடு கூட இயேசு கடந்து போனார். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அங்கே முதலாவது கல்லறை திறக்கப்பட்டது. 2வது வேத வசனங்களை அறியும்படிக்கு தேவன் அவர்களுடைய மனதை என்ன செய்தார்? திறந்தார். மனது திறக்கப்படணும், அப்பதான் வேத வசனத்தை அவர்கள் அறிய முடியும். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படிக்கு தேவன் லீதியாவுடைய இருதயத்தை என்ன செய்தார்? திறந்தார். திறக்கப்பட்டால் தான் வசனம் உள்ளே போகும். அடைக்கப்பட்ட இருதயத்துக்குள்ள வசனம் போகவே போகாது. இன்னைக்கு அநேகர் எத்தனை வசனம் சொன்னாலும் இருதயத்தை கடினமாக்கி பார்வோனை போல காணப்படுகிறார்கள். இதுவரைக்கும் நான் சொன்ன வசனம் எவ்வளோ எண்ணி பார்த்தா எவ்வளோ இருக்கும்? கர்த்தர் எனக்கு சொல்லதான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். தேவனுடைய வசனத்திற்கு நம்முடைய இருதயத்தை தாள் போட்டு மூடுகிறது அல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் அவர் என்ன செய்கிறாராம்? உலாவி கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எபேசு சபையின் மத்தியிலே அவர் என்ன செய்தவர்? உலாவி கொண்டிருந்தவர். அதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வரும்போது, இதோ வாசற்படியில் என்று கதவை எப்பையா வெளியே போனாரு? தேவாலயத்துக்குள்ள நடுவில் உலாவி கொண்டிருந்தாரு. எப்ப அவர் வெளியே அனுப்பிச்சாங்க? வாசற்படியிலே நின்று என்ன செய்கிறேன்? கதவை தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன செய்வான்? ஐக்கியம். தேவனுக்கு நமக்கு எவ்விதமான ஐக்கியம் காணப்படுகிறது? தர்மியான காலை வேளையிலே கர்த்தருடைய வீடு, அருமையான தேவஜனமே, கர்த்தர் விடுதலையை தருகிற வீடாயிருக்கிறது. தேவனுடைய வீட்டுக்கு வருகிற எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். மோசே ஒரு விதமாய் சொல்வார், தேவனுடைய ஜனங்கள் எல்லார் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்குமே. நீ என்ன செய்யாதையா? தடை பண்ணாது. என்னுடைய வாஞ்சி அதுதான். தேவனுடைய வீட்டுக்குள்ள வருகிற ஒருவர் ஆகிலும் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது, விடுவிக்கப்பட்டவர்களாய் போக வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாயிருக்கு. தேவனுடைய விருப்பமும் அதுவே. அது சுகமாக்குதலின் வீடு என்பதை மறக்க வேண்டாம்.
4வது காரியம், வசனத்தை வாசிப்போம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் என்ன செய்யவில்லையா? தேவனுடைய வீடு துதியின் வீடாய் காணப்படுகிறது. தேவனுடைய வீடு அவருடையது, அவருக்கு சொந்தமானது. நாமே அவருடைய வீடு. 2வது, தேவனுடைய வீடு அது ஜெப வீடு. 3வது, தேவனுடைய வீடு அது விடுதலையின் வீடு, சுஸ்தமாக்கப்படுதலின் வீடு. 4வது வீடு அது துதியின் வீடு. நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வருகிறோமே, கர்த்தரை துதிக்கிறோமா? அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் துதியாவிட்டால் இந்த கல்லுகள் என்ன செய்யும்? கர்த்தரை துதிக்கையா. அநேருக்கு கர்த்தருக்கு துதி செலுத்துவது பிரியமற்ற ஒரு காரியம். என்னையா சும்மா சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம். நீ மனுஷனை துதிக்கல, மனுஷன் சலிப்படைவான், கர்த்தர் சலிப்படைகிறவர் அல்ல. வசனத்தில் நான் வாசிக்கிறோம், ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலும் வெளிப்படுத்தலிலே நான் வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதர்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தேவனை துதித்து கொண்டிருந்தார். எப்படி? அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் என்ன செய்தார்கள்? கர்த்தரை துதிக்கணுமே. ஏயா துதிக்கணும்? அவர் நம்மை உண்டாக்கினவர். அவருடைய கரங்கள் நம்மை உண்டாக்கி உருவாக்கிட்டு என்று யோபு சொல்லுகிறானே. கர்த்தர் அல்லவா நம்மை சிருஷ்டித்தவர். சிருஷ்டி கர்த்தரை பார்த்து கர்த்தரை துதிக்கிறோமா? துதித்தால் என்னையா நடக்கும்? நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தர் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். எந்த வீட்டிலே கர்த்தருடைய துதியின் சத்தம் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டிலே கர்த்தர் இறங்கி வந்து அந்த வீட்டுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். துதியின் சத்தம் நம்முடைய வீட்டில் முழங்கட்டும். மனுஷனை அல்ல, நம்மை உண்டாக்கினவர், நமக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதினவர், இந்நாள் வரைக்கும் நம்மை பராமரித்து வருகிற கர்த்தர், தம்முடைய தோளின் மேல் சுமக்கிறவர், ஆட்டை போல கழுகை போல உயர எழும்ப பண்ணுகிற கர்த்தர், தாயை போல மடியில வைத்து தாளாட்டுகிற கர்த்தர் அவர். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நாம் பணிந்து குனிந்து விளங்காற்படியிட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டுமே. கர்த்தருடைய வீடு நம்முடைய வீடு. துதியின் சத்தம் எழும்பட்டும். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி 120 பேர் அங்கே ஒருமித்து கூடி கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கையில் தேவனுடைய வீடாகிய கூடாரம் என்ன செய்தது? அவருடைய மகிமையினால நிறைந்தது. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை துதிக்கிற வீட்டிலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். கடைசியான ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம்
47, 48 வசனங்களை வாசிக்கலாம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். போதுமா? தினந்தோறும் தேவாலயத்தில் நடந்தது என்ன? உபதேசம் பண்ணுகிற காரியம் நடந்தது. தினந்தோறும் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து. எத்தனை வருஷம்? சொல்லுங்க வாயை திறந்து. இப்படி இப்படின்னு அல்ல, சத்தம் வரட்டும். என்ன நான் ஊமையா இப்படிங்கிறதுக்கு? நான் உங்களோடு பேசதானே செய்யறேன். நீங்களும் என்ன செய்யணும்? இன்டராக்ட் பண்ணாதான் அது எப்போதும் பதியும் இருதயத்தில். எத்தனை வருஷம்? 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு என்ன செய்து வந்தாரா? புத்தி சொல்லி கொண்டு வந்தார். எபேசு சபையாருக்கு சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் எத்தனையோ பிரசங்கங்களை இத்தனை ஆண்டு காலம் கேட்டிருக்கிறோம். அதற்கு பின்னே கிரயம் கொடுத்தது தேவ சமூகத்தில். எதற்கு தெரியுமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் என்ன செய்கிறோம்? எதற்கு ஐயா உபதேசம்? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாயிருக்கும்படி. லூக்கா 6:40 வாசிக்கிறோம், தேறினவன் எவனும் குருவை போல காணப்படுவான் என்று. இயேசுவை போல மாறுவதற்குத்தான் உபதேசம் பண்ணப்படுகிறது. வேறு யாரை போல மாறுவதற்கு அல்லையா தேவனுடைய சபைக்கு வருவது. இயேசுவை போல நான் மாறணும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை என்ன செய்வோம்? ஹல்லேலூயா! அவருக்கு ஒப்பாய் மாறுவோம். அவருக்கு ஒப்பாய் நாம் தரிசிக்க வேண்டியது அவசியம். அதற்காக தாயா இவ்வளவு பிரயாசம். இந்த உலகத்தில் பிரயாசப்படுவது உலகத்திற்கு வாழ்ந்து சுகித்து மரித்து மண்ணோடு மண்ணாய் போவதற்கு அல்ல. இதற்கு பின்னே ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை ஒன்று உண்டு. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டியுள்ளாயிருக்கும். அதனால்தான் இயேசு சொன்னார், நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் என்னவாயிருக்கிறீர்கள்? சுத்தமாயிருக்கு. உபதேசம் மனுஷனை சுத்தமாக்கும். தேவனை போல கிறிஸ்துவை போல நம்மை மாற்று. அந்த மாற்றப்படுவதற்குத்தான் நமக்கு மற்றொரு காரியம் தேவை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
அங்க விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, ஹல்லேலூயா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்னவாய் மாறப்போகிறோமா? மறுரூபமாக போகிறோம். அவரை போல நாம் மாறுவோம். அதற்கு தானே இத்தனை பிரயாசம். ஆகிய இன்னைக்கு கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வீடாயிருக்கிறோம். இந்த வீட்டில் முதலாவது சுத்திகரிப்பு அவசியம். இரண்டாவது ஜெபம் மிக மிக அவசியம். மூன்றாவது காரியம், அதுல கர்த்தர் விடுதலை ஆக்கிற வீடாய் நாம் காணப்பட வேண்டும். நாலாவது காரியம், அங்கே துதியின் சத்தம் எழும்ப வேண்டும். ஐந்தாவது காரியம், அந்த வீட்டில் உபதேசம் காணப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய வீட்டின் லட்சணம். இதற்காக நாம் பிரயாசப்படுவோம். கிறிஸ்துவை போல மாறுகிறதுக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். வாழ்க்கை வாழுவோம். முடிவிலே நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு காதில கேட்டோ, நம்முடைய இருதயத்துக்குள்ள அது பிரவேசிக்கட்டும். மறு காதில விட்டு விடுகிறவர்களாய் அல்ல. தேவன் நம்மிடத்துல கணக்கு கேட்பாரானால் நாம் என்னத்தை சொல்லுவோம்? தேவனே, இந்த காலை வேளையில என்னோடு நீர் பேசி இருக்கிறேன். நான் உமக்கு வீடாயிருக்கிறேன். இந்த வீட்டில் நீர் வாசம் பண்ண ஆண்டவரே, என் உள்ளத்துல வந்து நீர் தங்கிரும். இயேசு சொன்னாரே சகையை பார்த்து, சகைவே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவன் சந்தோஷத்தோடு தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு கிறிஸ்துவ நம்முடைய இருதயமாய் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம்? மார்த்தாள் மரியாள் பெத்தானியா கிராமத்தில் காணப்பட்டார்கள். இயேசு அந்த வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெத்தானியா கிராமத்தில், மன்னிக்கணும், எம்மாவூருக்கு போன சீஷரோடு இயேசுவும் போனார். பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிற்று. சீஷர்கள் இயேசுவை வருந்தி அழைத்தார்கள். ஆண்டவரே, வீட்டிலே வந்து எங்களோடு தங்கீர் ஐயா. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வருந்தி கூப்பிட ஆயத்தமாயிருக்கிறோம்? எங்க வீட்டுல தங்கீர் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் நமக்கு ஆயத்தம்? வீட்டுக்கு வரவழைப்போம். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாரும் ஐயா, என் உள்ளத்திலே தங்கீரும். அவர் வந்தால் சமாதானமே, அவர் வந்தால் மனமகிழ்ச்சியே, நம்முடைய துக்கங்கள் கிளேசங்கள் எல்லாம் மாறும். இயேசு வெளியில் அல்ல, வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது அவசியம். நமக்குள்ளே அவர் வருவாரானால் நமக்கு ஆசீர்வாதம் அல்லவா? தேவனுடைய வசனத்தை கேட்டு நாம் ஏதோ கேட்டோம் போனோம் என்று அல்ல, வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை முற்றிலுமா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் மேல் கிருபையா இருப்பீரார். என் உள்ளத்தில் தங்கியிரும். என் வீட்டை ஆசீர்வதியும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு எங்களோடு நீர் பேசினீர் ஐயா. இது என்னுடைய வீடு என்று சொன்னீர். நாங்கள் உமக்கு சொந்தம்ப்பா. இந்த வீடு ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற வீடா இருக்கட்டும். நீர் வாசம் பண்ணுகிற வீட்டின் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுமே. இந்த வீடு ஜெப வீடாய் காணப்படட்டும். நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்று. ஜபாவினால் எங்களை நிரப்பு ஆண்டவரே. இந்த வீடு துதியின் வீடாய் மாறட்டுனாதான் எப்போதும் நாங்கள் உம்மை துதிக்க ஆயத்தமாயிருக்க உதவி செய்யும். அது நன்மையானாலும் தீமையானாலும், வாழ்வானாலும் தாழ்வானாலும்,
துக்கமானாலும் சந்தோஷமானாலும் நாங்கள் எப்போதும் உம்மை துதிக்கிறவர்களா எங்களை மாற்று. இந்த வீடு விடுதலையின் வீடாயிருக்கட்டும். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி சுகமாக்கப்படுகிற வீடாயிருக்கட்டும். கர்த்தாவே, இந்த வீடு உம்முடைய உபதேசத்தினால் நிரம்பி உம்மை போல மாற்றப்படுகிற வீடாய் காணப்படட்டும். இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.